அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே யோனா தீர்க்கதரிசியை குறித்து, யோனா ஊழியக்காரை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். யோனாவை ஒரு மீன் விழுங்கினது. அவன் 3 நாள் அங்கே மீன் வயிற்றிலே ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் கர்த்தர் அந்த யோனாவை கரையிலே கக்கும்படியாக அந்த பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார் என்பதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த மீன் வயிற்றுக்குள் யோனா போனார் என்பதை, ஏன் மீன் வயிற்றிலிருந்து அது கக்கப்பட்டது என்பதை, இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான். முதலாவதாக யோனாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, யோனா ஒரு தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். அவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. யோனாவை பார்த்து அவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகிறது. யோனாவை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைவு பட்டணத்தார் அந்த ஒரு சிட்டியில், அந்த ஏரியாவில் 1,20,000 பேர் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குடிமக்கள் தொகை 1,20,000 பேர். ஆனால் இவர்கள் ஆராதனை செய்கிறதில்லை, தேவனை வணங்குறதில்லை, கர்த்தரை துதிக்கிறதில்லை. அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்து, அவர்கள் இஷ்டம் போல ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலே அவர்களுடைய அக்கிரமம், அவர்களுடைய பாவங்கள் விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக எழுப்பி, அது வானத்தை எட்டத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரை ஆராதிக்காமல் இருப்பதே பாவம்தான். தேவனை ஆராதிக்காமல் நாம் அவரை அசட்டை பண்ணி நாம் வீட்டிலே அமர்ந்து அவருடைய சமூகத்திலே வராமல் இருப்பதே பாவம். ஏனென்றால் பிரமாணத்தை மீறுவதே பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதே பாவம். உடம்புக்கு முடியல, உடம்புக்கு சரியில்லை, வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை, அது பாவம் இல்லை. ஆனால் தேவனை ஆராதிக்க நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்து, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தரை ஆராதிக்காமல் இருப்பதே, இந்த பிரமாணத்தை மீறுவதே பாவம் தான். அப்படியாக இவர்களுடைய பாவங்கள் மிகவும் வானத்தை எட்டி அக்கிரமம் பெருகினபடினாலே, தெய்வ சமூகத்துக்கு போனபடினாலே, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி அவர் என்ன செய்கிறார், தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி இருந்து, கர்த்தர் சொல்லுகிறார், நினைவு பட்டணத்தார் 1,20,000 பேர் இருக்காங்க, ஆராதிக்கிறது இல்லை, பாவத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. நீ போய் அங்க தீர்ப்பு தரிசனம் சொல்லு, அங்க ஒரு ஊழியத்தை செய் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர் சொல்லலாம், எனக்கு அங்க போக முடியாது, எனக்கு உடம்புக்கு முடியல, இல்ல எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். தேவன் வேற யாரையாவது என்ன செய்திருப்பார், அங்க அனுப்பியிருப்பார். ஆனால் இவர் என்ன செய்தார், தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் சரி சொல்லி அங்க போகிறேன்னு சொல்லி நினைவுக்கு போகாமல் அவர் எங்க போனார், தர்ஷீசுக்கு போனார். தேவனுடைய வார்த்தை மீறுவதே பாவமாக. கர்த்தர் சொல்லுகிறார், நினைவுக்கு போ, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நீ தேவனை அங்க போய் ஆராதி, அவங்களுக்கு கிட்ட போன்னு சொல்ற. ஆனால் அங்க
போகிறேன்னு சொல்லி அங்கே நினைவுக்கு போகவில்லை. அருமையானவர்களே, போகாததுனால, தேவன் சொன்னதை செய்யாமல் இருந்ததுனால என்ன சம்பவித்தது பாருங்கள். இவர் சொந்த இஷ்டமாக கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி நினைவுக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போகிறோம் அப்படின்னாலே, அங்க தர்ஷிஷுல போய் ஒரு கப்பலை கண்டு ஒரு டிக்கெட் எடுத்து அந்த கப்பல் அடித்தட்டில் போய் நல்லா உறங்கினார். அதாவது ஏசி போல இருக்கிற ஒரு தூக்கத்துக்கு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாறணும், அதுதான் அவருடைய முக்கியம். நீ நினைவுக்கு போ. நினைவு என்று சொன்னால் அந்த சிட்டில 3 நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணப்பட்டு போகணும். ஆனா அவருக்கு அது இஷ்டம் இல்லை. அவர் தர்சிச்சுக்கு போனார், ஈஸியான ஒரு இடத்துக்கு போனார், அங்கு போய் தூங்குறார். அப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு வருது. கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருந்தால் நம்ம எங்க போனாலும் நம்மளால பிரச்சனை வந்துட்டே. கர்த்தர் சொல்வதை நாம் கேட்டால் எங்க பிரச்சனையாக இருக்கிறதோ அங்க போனால் அந்த பிரச்சனை மாறிவிடும். கர்த்தர் சொல்வதை கேட்காமல் இருந்தால் நம்ம எங்க போகிறோமோ அங்க பிரச்சனை உண்டாய். ஒரு வீட்டுக்கு போனால் பிரச்சனை வந்துடும், அம்மா வீட்டுக்கு போனா அம்மா வீட்டுல பிரச்சனை, மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் வீட்டுல பிரச்சனை, புருஷன் வீட்டுக்கு போனா புருஷன் வீட்டுல பிரச்சனை. எங்க போனாலும் சொந்தக்கார உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம போனா அங்க பிரச்சனை. நம்மளால பிரச்சனைகள் எங்க போனாலும் வந்துடும். யோனா பாருங்கள், அவன் கப்பல்களில் போகிறான். அப்பொழுது அவன் கப்பலில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவன் உறங்க விடலை. நீ ஊழியத்தை செய்துவிட்டு, ஜெபம் பண்ணிவிட்டு, தேவனை ஆராதித்து விட்டு, எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு நீ உறங்கினால் ஆண்டவர் நல்ல உறக்கம் கொடுப்பார், நல்ல உறக்கம் கொடுப்பார். இந்த மகள் ஒரு சாட்சி சொன்னார்கள், ஒரு மாதத்துல 3 முறை கெட்ட கனவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், எனக்கு டிஸ்டர்ப் ஆகும், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பயமா இருந்தது, நான் எழுப்பி அழுது கொண்டு இருப்பேன், எதுக்காக தெரியல சொன்னார்கள். ஆனால் ஜெபத்துக்கு வந்த பிற்பாடு, ஊழியர்கள் ஜெபம் பண்ண பிற்பாடு, இப்பொழுது எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நல்லா தூங்குறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதான் விஷயம். கர்த்தரை தேடி வரும்போது, சபையை தேடி வரும்போது, தேவன் சொல்வதை கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது கேட்கும் போது, கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்வதை கேட்கும் போது நமக்கு வர பிரச்சனைகள் மாறிடும். நிம்மதியான தூக்கத்தை தருவார், நிம்மதியான இளைப்பாறுதல் தருவார். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் நம் தேவன் சொல்வதை விட்டு நாம் சொந்த வழியில போனால் நாம் எங்க போகிறோமோ அங்க நம்மளாலதான் பிரச்சனை வரும். அழகான கப்பல், எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லா மதக்காரர்களும் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்திருப்பாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் இருந்திருப்பாங்க. நிம்மதியா இருக்கு கப்பல், அழகான கப்பல். இந்த மனுஷன் கப்பல்ல ஏறணும், கப்பல் பிரச்சனை வந்துச்சு. இந்த மனுஷன் கப்பல்ல ஏறி போனா, எப்ப இவன் கப்பல்ல ஏறினா கப்பலுக்கு பிரச்சனை. யோசித்து பாருங்கள். நிம்மதியான குடும்பம், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வீடு, அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் என்றைக்கு போகிறார்களோ போற இடத்துல அந்த குடும்பத்துல இவங்களால பிரச்சனை ஆயிடும். நல்லா இருக்கிற குடும்பம் இவங்களால பிரச்சனை ஆயிடும், நல்லா இருக்கிற வீடு இவங்களால பிரச்சனை, நல்லா இருக்கிற வாழ்க்கை இவங்களால பிரச்சனை. ஏன் சொன்னால் யோனாவை போல தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றார். ஆனால் உன்னால போக முடியவில்லை என்று சொன்னால் யோனா என்ன சொல்ல வேண்டும்? ரீசன் சொல்ல வேண்டும். தேவனே, எனக்கு போக முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, இல்லை எனக்கு முடியல, எனக்கு உடம்புக்கு முடியல, என்னால ஒரு தூரம் போக முடியாது சொன்னா தேவன் வேற ஆள் அனுப்பி விட்டுருப்பார். கர்த்தருக்கு சொல்றோம். அவன் என்ன சொல்கிறான்? நீ நினைவுக்கு போகன்னு சொல்லும் போது தலையாட்டி விட்டு அவன் தேவன் சொன்ன இடத்துக்கு போகாமல் எங்க போறான்? தர்ஷிஷுக்கு போறான். அதுக்கு அர்த்தம் கீழ்ப்படியாமை. அவன் கீழ்ப்படியவில்லை, தேவ பயம் இல்லை. நிறைய நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தருடைய ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரா நமக்கு, அந்த ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தை நீ அசட்டை பண்ணால் அதில் என்ன சம்பவிக்கும் என்று ஆண்டவர் வேற ஆளை வச்சு அந்த ஊழியத்தை செய்திருவார். ஆனா நீ போற இடங்கள்ல ஊழியத்தை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு நீ எங்க போனாலும், ஒருவேளை நீ வீட்டுல இருந்தாலும் உன்னாலதான் உன் வீட்டுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். யோனா அப்படிதானே? நல்லா இருக்கிற கப்பல்ல யோனா போனா கப்பலுக்கு பிரச்சனை வந்துச்சு. நல்லா இருந்துச்சு கப்பல், எல்லாரும் அங்க ஏறினாங்க, பாவிகள் கூட அங்க இருக்கிறாங்க, தேவன் அறியாத ஜனங்கள் அங்க இருந்தாங்க. கப்பல் நல்லா தான் இருந்துச்சு. இவன் போனதுனால தான் கப்பல் ஆடுது. இப்போ
இவன் கப்பல்ல ஏறின உடனே கப்பல் ஆட ஆரம்பிச்சிருக்கு. அடங்காதவர்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் உன் வீடு ஆடும். அது யாரால தெரியுமா? அவங்களால இவங்களால இல்ல, உன்னாலதான் உன் வீடு ஆடும். வீடு ஆடுறது அர்த்தம் என்ன? உன் குடும்பத்துல ஆட்டம் கொடுக்குது, உன் குடும்பத்துல பிரச்சனை வருது, உன் குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது, உன் வீட்டுல ஒரு பிரச்சனை, உன் வீட்டுல ஒரு கஷ்டம் சொன்னதா வேற யாரும் இல்ல, அது நீதான் காரணம். அப்போ அவன் யோனா என்ன செய்வன்? தன்னை சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. சிலர் பாருங்க, நான் சொன்னது போல இன்றைக்கு ஆராதனை வரல, ஒரு சிலர் சொன்னாங்க எனக்கு முடியல, உடம்புக்கு முடியல. டீசெண்டா ஒரு போன பட்டியல யாருக்கிட்டே சொல்லி அனுப்பிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, வேற ஆளை கொண்டு அந்த காரியத்தை தட்டு பண்ணாம நீ என்ன சொல்லு, நான் என் இஷ்டம் தான் நான் செய்வேன். யோனா அப்படிதான். தேவன் சொல்றாங்க நினைவுக்கு போகணும், அவனை சொல்றான் நீ போ, சொல்றது நான் செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன், நான் தர்ஷன் தான் போகணும். அப்ப பாருங்க, பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி, அவர் என்ன சொன்னா சொல்லட்டும், நான் வரமாட்டேன், நான் வீட்டுல தான் இருப்பேன், நான் வீட்டுல ஜெபம் பண்ணு. நீ வீட்டுல ஜெபம் பண்ணு, ஆனா அவங்க வீடு ஆட போதே, வீடு ஆடுது இல்ல, வீட்டுல ஒரு ஆட்டம் கொடுக்கும். நம்மளாலதான் பிரச்சனை, அது யாருக்கு காரணம்? நம்ம தான். தேவனுடைய நேரத்தை அவர் சொல்றதை நம்ம கேட்கலன்னா நம்மளால பிரச்சனை வரும். சரி, எப்படி சம்பவிக்கிறது என்று பார்க்கும்போது அங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும். நம்ம வீட்லயே சில சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, போ ஆராதனைக்கு போனோம்னா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்கும். கர்த்தருடைய சம்பவத்துக்கு போ, உன் ஊழியருக்கு நீ போனா டக்குன்னு போயிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம கதை பேசக்கூடாது, நம்ம நியாயம் பேசக்கூடாது. இல்ல ஆண்டவரே நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், நீங்க சொல்றது கேட்கல, அப்படி எல்லாம் பேசினால் இங்க சம்பவித்ததுக்கு என்ன? இங்க பிரச்சனைகள். வீடு ஆடு எப்படி ஆடுது பார்க்கலாமா? நீங்க யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, அங்க சம்பவிக்கிறது என்ன? படிமா 4 வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பாத்தீங்களா? நல்லா இருக்க கப்பல், இந்த கப்பலுமே நல்லா இருக்கு. யோனா ஏறின அடங்காதவன், தேவன் சொல்றது கேட்காம யோனா ஏறினானே, இப்ப கப்பல் என்ன செய்யுதுதான் உடையபடியா, கப்பலே உடையுது. அதனால்தான் சிலர் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த குடும்பமே உடைஞ்சிடும். நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள உள்ள போவாங்க, அந்த குடும்பத்தை உடைப்பாங்க. நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டையே உடைப்பாங்க. சபைக்குள்ள கூட, சபையை நம்ம போய் உடையக்கூடாது, நம்ம சபையை கட்டணும். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் சபையை கட்டுகிறார். நம்ம சபையை கட்டணும், நம்ம வீட்டையும் கட்டணும். நம்ம வீட்டையும் உடையக்கூடாது, சபையை உடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வீட்டை உடைக்கிறது, சபையை உடைக்கிறது என்ன? அப்ப நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு அப்படியே குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, இங்க சொல்றது அங்க இருந்து அங்க சொல்லி இங்க சொல்லி அந்த கலக்கத்தை உண்டாக்குற அந்த வீடு. அதே போல சபையில இருக்கிற விஷயத்தை வெளியே போய் சொல்றது, வெளியே இருக்கிற விஷயத்தை உள்ள சொல்றது, இங்க சொல்றது, சபையில கலக்கிறவர். அப்ப அவர்களுக்குள்ளமா அந்த சபை உடைக்கிற ஒரு சூழ்நிலை, சபையே உடைஞ்சு போற. நம்மளால ஒருத்தர் வரலன்னா தண்டனை போனவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளால ஒருத்தர் வரலன்னா அவங்களுக்கு தான் தண்டனை. பைபிள் இருக்கா? யாரால இடர்கள் வருகிறதோ அவங்களுக்கு என்னவா? ஐயோ. யாரால இடர்கள் வருது? ஒரு ஆளால, ஒரு விசுவாசியால ஒரு விசுவாசி வரலன்னு சொன்னா போனவங்களுக்கு ஒரு வகை இருக்கட்டும், யாரால வரலையோ அவங்களுக்கு என்னவா? ஐயோ. அவங்களை நரகத்துல எப்படி போடுவாங்க தெரியுமா? ஏந்திர கல்லு, மாவட்ட கல்ல கழுத்துல கட்டிட்டு அவங்க நரகத்துல போடுவாங்க. பாத்தீங்களா? நம்மளால ஒருத்தர் வரல, நம்மளால ஒருத்தர் வர விடல, நம்ம அவங்களை கெட்டு விட்டோம், நாசம் பண்ணி விட்டோம்னு நினைச்சா அவங்களுக்கு கன்ஃபார்மா நரகம். நரகத்துல எப்படியா? கல்ல கட்டி உள்ள இறங்குவாங்களாம். கல்ல கட்டி, ஏன்னா நம்ம தச்சு வந்து விடாது நரகத்துல. பாத்தீங்களா? நம்மளால ஒருத்தர் சபைக்கு வந்திருக்காங்களா, அல்லது நம்மளால ஒருத்தர் சபை விட்டு போயிருக்காங்களா, நம்மளால ஒருத்தர் சபை கொண்டு வந்திருக்கிறோமா, அல்லது சபைக்கு வருகிறவர்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுகிறோமா? சிலருடைய நிறைய அனுபவம், சிலர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா எல்லாரும் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. சொந்தக்கார வீடோ ஃப்ரெண்டு வீடோ எல்லாரும் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போல சண்டை ஆயிடுச்சுன்னா
வந்தவங்களை யாரும் அந்த வீட்டுக்கு போக விட மாட்டாங்க. நானே போற, நீனா பேச, நீ போறன்னா போ, ஏன் போறவங்களை விட. அதேதான் சபையினுடைய காரியங்கள். சபைக்கு நம்ம என்ன செய்வோம்னா, வாங்க 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 கூட்டிட்டு வருவோம். சபைக்கு என்ன செய்வோம், வாங்க வாங்க. நம்ம சபைக்கு வரலாம், போறவங்களையும் போக விட மாட்டோம். நீ போகாத, நீ அந்த சபைக்கு போகாத அப்படி சொன்னால் அவர்களுடைய நிலவரம் பரிதபிக்கப்பட்ட நிலவரம். அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. சபைக்கு வராதவங்க கூட மன்னிச்சு விட்டுவாரு, ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. ஆனா அந்த சபைக்கு வரவிடாம கெடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் உடையும்படியாக, கப்பலே உடையலாம். யாரால இப்போ நல்லா இருக்கிற கப்பல் யாரால உடையுது? யோனாவால. யோனா யாரு? தேவனுடைய பிள்ளை. யோனா ரட்சிக்கப்பட்ட ஆளு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை. நீ போனா அந்த கப்பல் பாதுகாக்கப்பட வேண்டும். கப்பல் உடைஞ்சி நாசமா போகிறது. யாருடைய காலத்துல? புதிய ஏற்பாடு காலத்துல, பவுல் காலத்துல. பவுல் ஜெபம் பண்ணி கப்பலை பாதுகாத்தார். பவுல் ஜெபம் பண்ணி கப்பலை பாதுகாத்தார். அதே ஒரு தேவ மனுஷன் நல்லா இருக்கிற கப்பல் உடைய அளவுக்கு இவன் பாருங்க அடங்காம அந்த கப்பல்ல போய் படுத்துக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன செய்யுது? கப்பல் உடையும்படியாய். கப்பல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நல்லா இருக்கிற குடும்பம் இவங்களால ஆயிடுச்சவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா இருந்துச்சுமா குடும்பம், சந்தோஷமா இருந்துச்சு. என்றைக்கு இவங்க வந்தாங்களோ, உள்ள போந்தாங்களோ, அந்த குடும்பமே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால ஒரு குடும்பம் நாசமாகக்கூடாது. நம்மளால ஒரு குடும்பம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நம்மளால ஒரு குடும்பம் செழிப்பாய் சந்தோஷமாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம எங்க போறோமோ அங்க சமாதானம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த யோனா கப்பல்ல போய் படுத்து கப்பல்ல அங்க பிரச்சனை பண்ண, அதோட அடந்தாரா? அடங்கல. கேக்குறாங்க, மாலுமி வந்து கேக்குறாங்க, கப்பல் ஓட்டுருவேன் டிரைவரு, எப்பா நீ யாருப்பா, ஏன்பா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் அரண்டு பரண்டு கண்ணீரோட நிக்கிறோம், நீங்க நிம்மதியா தூங்குற, யாரு நீ? நீ தேவனுடைய மனுஷனா? நான் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுப்பேன், அபிஷேகப்பட்ட நான் தேவனுடைய பிள்ளை. பாருங்க, எல்லாம் அவங்க தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க, அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய தேவனுடைய மனுஷனா நிம்மதியா தூங்கும். தூங்கிட்டு இருக்கான், நிம்மதியான தூக்கம். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். எல்லா நாளும் தூங்குறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம நிறைய பேர் தூங்கும். இந்த வாலிப பிள்ளைங்க எழுப்புவாங்க, எலும்பு சீக்கிரம் எலும்பு சொன்னா அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஸ்கூல் லீவுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். டெய்லி நான் காலையில எழுப்பி ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, வேலைக்கு போறவங்களுக்கு இன்னைக்கு லீவு, நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. தப்பா? தப்பு இல்ல, தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். யோனாவுடைய நிலவரம் அதுதான். அவன் கத்துறான், அந்த மதத்துக்கார, கடவுளே பகவானே, அவன் என்னன்னோ சொல்றான், யாராரோ அவங்க சாமியை கூப்பிடுறாங்க. ஆனா தேவனாகி கர்த்தருடைய மனுஷன் அவன் ஜெபம் பண்ற நேரத்தில் அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான்? தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு பாரம் இல்ல, அவனுக்கு பாரம் இல்ல. யாரும் எப்படி போட்டு சொல்ல, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். பாரம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்க மாட்டார். குடும்ப பாரம் வேணும், குடும்ப பாரம் வேணும். சபைக்கு வந்தால் சபை பாரம் வேணும். சபைக்காக ஜெபிக்கணும், சபைக்காக இதை செய்யணும், சபைக்காக வரணும், சபை அந்த பாரம் வேணும். அப்போ பாரம் இல்லாத இருக்கிறவர்களை வச்சு ஆண்டவர் சபையை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதேதான் குடும்பம். குடும்பத்திலே பாரம் வேணும், குடும்பத்திலே பாரம் வேணும். ஐயோ எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, ஐயோ என் புருஷன் கஷ்டப்படுறாரு, என் மனைவி கஷ்டப்படுறாங்க, ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. அதை நினைச்சு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், நானும் கொஞ்சம் நானும் உதவியா இருக்கணும், நானும் அது செய்யணும், நானும் எங்க அம்மாவுக்கு கூட சேர்த்து வேலை செய்யணும், எங்க அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்க, நானும் அதை செய்யணும். அப்படி ஒரு பாரம் உள்ளவர்களை தான் கர்த்தர் மேல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர்களே தான் கர்த்தர் கொண்டு வருவார். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்றுமே அவங்கள வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, அவங்கள வச்சு எந்த ஒரு ஊழியத்தை கூட கொடுக்க மாட்டார். இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
அவர் கொடுத்த வேலை என்ன? நீ போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னால் இவர் போய் தூங்கி கொண்டிருக்கிறார். சொன்ன வேலையை அவர் செய்யவில்லை. சொன்ன வேலையை அவர் செய்யவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார். அதில் அர்த்தமல்ல யாரை குறித்து அவர் கவலை இல்லை, யாரை குறித்து அவர் கவலை இல்லை. நிறைய பேருடைய விஷயம் அப்படிதான், யாரை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. எப்படியா போட்டோம், தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். பிரியமானவர்கள், சபைக்காக நாம் செபிக்க வேண்டும், விசுவாசிகளுக்காக நாம் செபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டும். இந்த அழிந்து போற தமிழ்நாடுக்காக, தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு, இதுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 140 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்க, அவங்களுக்காக 700 கோடி முழு உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவங்களுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துக்காக நான் வாழ்றேன். நான் சொல்றேன், எப்பவும் எங்க அம்மா என்ன கூட சொல்லியிருக்கேன், எல்லாரும் அவங்க குடும்பத்துக்காக வாழ்றாங்க. ஆனா நாங்க ஊழியத்துல எங்களுக்காக நாங்க வாழ, ஜனங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க நேரத்தை விட்டு ஜனங்களுக்காக தான் நாங்க வாழ்றோம், ஜனங்களுக்காக போறோம், எப்ப கூப்பிட்டாலும் போறோம், அவங்களுக்காக ஊழியம் செய்யணும். என்ன எங்க உள்ள கஷ்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் கூப்பிடும் போது எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது நான் ஜனங்கிட்ட சொன்னதே கிடையாது. எனக்கு இங்க கேஸ் பிடிச்சிருக்கு, நெஞ்சில பிடிச்சிருக்கு, முதுகுல பிடிச்சிருக்கு, தலையில பிடிச்சி சொன்னதே கிடையாது. கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் மரித்தாலும் எங்களை நம்பி வர ஜனங்களுக்காக நாங்கள் ஊழியத்தை செய்வோம் என்று நாங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வருவங்களுக்கு மாற்றில்லை பிரியமானவர்களே, சபைக்கே வராதவங்களுக்கு கூட நாங்கள் போய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்காக வாழவில்லை, நாங்கள் ஜனங்களுக்காக வாழ்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவர் என்ன செய்கிறார், யோனா என்ன செய்கிறார், யாரை பத்தியும் கவலை இல்லை. சிலருக்கு அப்படிதான், நம்ம சாப்பிட்டோமா நம்மளை பத்தி அவ்வளவுதான், வேற யாரை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனா தேவன் சொல்கிறார், நான் இந்த பூமியை நோக்கி பார்க்கும் போது திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை தேடுகிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை தேடுகிறேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களை தேடுகிறேன். இரவு நேரத்திலே தூக்கம் வராத தேவனுடைய பிள்ளைகள் இரவிலே ஜெபிக்கிறவர்களை தேடுகிறேன். இரவிலே ஜெபிக்கிறவர்களை, தூக்கம் வரவில்லையா, தேசத்துக்காக, சபைக்காக, ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும், சபைக்காக எத்தனை பேர் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் தான், எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய சபையை தான். ஜெபிச்சால்தான் கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யோனா பாருங்க, பாரம் இல்லாம தூங்கி கொண்டிருக்காங்க. நிறைய பேர் ஆராதனை நேரத்துல தூங்குவாங்க. பல வருஷங்களா சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பையன் கிட்ட கேட்ட வாலிப பையன், அப்பா வரல, தூங்கிட்டேன். சாதாரணமா தூங்கிட்டேன், வாலிபம் தூங்கிட்டேன். ஏன் வரல, தூங்கிட்டேன். அப்ப இத எப்படி அதை நம்ம எடுத்து கொள்ளப்பட முடியும்? அப்ப நான் சொன்னேன், பார்த்து கல்யாண நேரத்துல தூங்கிட போல, மேரேஜ் பண்ற நேரத்துல, அந்த நேரத்துல தாலி எடுத்து கொடுக்கிற நேரத்துல, அல்லது கிறிஸ்துவ கல்யாணம் கைப்பிடிச்சு கொடுக்கிற நேரத்துல நீ போய் எங்கேயாவது தூங்கிடாரு. அவங்களால வர முடியாது. அவங்களால இந்த தூங்குற ஆட்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், என்ன செய்யறா தெரியுமா? நான் சொல்றேன், வேலைக்கு போயிட்டு தூங்குறாங்க, அது தப்பு இல்லைங்க. நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அங்க வீட்டு வேலை செய்ய தூங்குறீங்க, அது தப்பு இல்ல. ஆராதனை நேரத்துல ஜெபிக்க, அவன் எல்லாம் கடவுளையும் தூக்கி ஜெபம் பண்ணிருக்கான், கப்பல் ஆடுதுன்னு. இவருக்கு மட்டும் தூக்கம் எங்க வருது? ஆராதனைக்கு வராம, தேவனை ஜெபிக்காம, தேவனுக்கு ஆராதனை செய்யாம தூக்கம் எங்க இருந்து வருது? அப்படிப்பட்டவங்களை நான் சொல்றேன், சனிக்கிழமை ஃபுல்லா படலாம் பார்த்துட்டு, சனிக்கிழமை எல்லாம் கதை பேசிட்டு, சனிக்கிழமை எல்லாம் மொபைல் பார்த்துட்டு, அப்படிப்பட்ட ஆராதனை நேரத்துல தூங்குறாங்களே. இப்ப அவங்க என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப யோனாவை என்ன பண்றாரா, அங்க தூங்கி கொண்டிருக்கிற யோனாவை அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கப்பலில் இருந்து தூக்கி போடுங்கன்னு சொல்கிறார். அவங்களே கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கப்பல் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக? இந்த சமுத்திரத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன், என்ன தூக்கி எங்க போடுங்க,
கப்பல்ல எங்க போடுங்க? தண்ணியில போடுங்க, சமுத்திரத்துல போடுங்க. பாத்தீங்களா? யோனாவே கப்பல்ல இருந்து எங்க போடுறாங்களாம்? தூக்கி வெளியே போடுறாங்க தண்ணியில. பார்த்தா இதான் நிலவரம். ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவி இல்லைன்னா குடும்பத்துல மாத்திரமல்ல, சபையில கூட நம்ம இருக்க முடியாது. ஜெபிக்கிறவங்க இல்ல, ஜெப நேரத்துல நம்ம இல்ல, ஆராதனை நேரத்துல நம்ம இல்லன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களால இருக்கவே முடியாத சபையில, அவங்களால இருக்கவே முடியாது. அவங்களே சொல்லுவாங்களா, என்ன தூக்கி எங்க போடுறங்க? எங்க போடுறங்க? சமுத்திரத்துல போடுறங்க. கப்பல் பாருங்க, அது வீட்டையும் சபையை காட்டுகிறது. அவங்களே சபையை விட்டு நான் வரமாட்டேன்னு, நீங்க நல்லா பாத்துருக்கீங்களா? நான் சபைக்கு வரமாட்டேன், அது ஒரு அர்த்தம். என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க. நான் சபைக்கு வர கோவம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நான் சபைக்கு வரமாட்டேன், நான் சபைக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அவங்களோட நிலைமை இப்ப நான் சொல்றேன் என்ன ஆகும். சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றது அர்த்தம் என்ன? இந்த கப்பல்ல தான் தூக்கி போடுங்கன்றான். யோனா சொல்றேன், என்ன தூக்கி வெளியே போடுங்க, சபையில இருந்து வெளியே போடுங்க. அப்ப வெளியே போடும்போது என்ன ஆகும்? சபையை விட்டு நீ வெளியே போகும்போது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்க. அப்போ அவங்க சம்பவிக்கிறது என்னன்னால், அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஒரு மீனை உண்டாக்குறார். அவன் சொல்றான், ஈஸியா நான் செத்துறேன். சில சொல்றாங்க, ஏதாவது ஒரு கோவம் தான், நான் செத்துறேன், நான் செத்துற போறேன், நான் செத்துற போறேன், செத்துற போறேன் சொல்றவங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கோங்க இந்த வருஷம். அப்பப்போ கோவம் வந்து சொல்லுவாங்க, நான் செத்துறேன், நான் தற்கொலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு வேளை ஒரு நாள சாப்பிட முடியாம இருக்கிறதே கஷ்டம், பசி இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப தற்கொலை செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், செத்துருவேன், செத்துருவேன் சொல்றவங்களுக்கு இங்க பாருங்க ஒரு வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, கப்பல்ல தூக்கி போடும் போது அவன் செத்தா, நான் இல்ல. அதுக்கப்புறம் சபைக்கு எடுத்து பாருங்க, 1:17 படிமா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா 43 நாள் இருந்தான். கப்பல்ல இருந்து தூக்கி போட சொன்னானே யோனா, அவன் நினைச்சா தண்ணியில விழுந்து நம்ம செத்துருவோம்னு. செத்தானா? இல்ல, கப்பல்ல தூக்கி போட்டாங்க, தண்ணியில போட்டாங்க. ஆனா தண்ணியில அவன் சாகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மீனை உண்டாக்கி வச்சாராம். இப்ப கப்பல்ல இருந்து எங்க போயிட்டாரு? ஏன்னா மீன் வயத்துல போயிட்டாரு. பாத்தீங்களா? சும்மாவே மீன் சாப்பிடும் போது முள்ளுன்னு சேரா சொல்லுவோம், மீன் ஏதோ முள்ளு மீன் சாப்பிடுறதுக்கே முள்ளு, நம்ம மீன் வயிற்றுக்குள்ள எப்படி ஆகும்? யோனாவுக்கு எங்க போட்டாங்க? தண்ணியில போட்டாங்க. அவர் செத்துலாம் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சாக விடலை. ஆண்டவர் என்ன செய்யல? சாக விடாம எங்க அனுப்பிட்டாரு? மீன் வயிற்றுக்குள்ள அனுப்பிட்டாரு. நீ அப்பப்ப செத்துருவேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பாடம். 2வது, நான் வரமாட்டேன் சபைக்கு. நீ சபைக்கு வராம வெளியே போகல, அங்க மீன் உனக்கு வெளியா இருக்கு. வெளியே போன மீன் உள்ள வந்தா ஆண்டவர் உனக்கு எது வேலை நீயே தெரிஞ்சுக்க. சபையில இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆண்டவர் சொல்றாரு, இது போய் அது சொல்லு, இதை செய், ஜோம் பண்ணு, அது சொல்லு, அந்த கஷ்டம். ஆனா நான் சபைக்கு வர மாட்டேன்னு சொல்லி நீ வீட்டுல இருந்தீங்கன்னா அங்க ஒரு மீன் உன்னை தேடி வரும். வந்துச்சா? யோனா தேடி ஒரு மீன் வருது. அவர் நினைச்சாரு வெளியே தானே ஜாலியா இருக்கலாம், நீ சபைக்கு வராம ஜாலியா இருக்கான்னு. இல்ல, அங்க மீன் வருது. வெளியே போனா மீனே, உள்ள இருந்தா பாதுகாப்பு. சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. சபை விட்டு நம்ம வெளியே போய் ஒரு 2 வாரம் வரமாட்டேன், ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொல்றது இல்லாம மீன் வந்துடும். அந்த மீன் வந்துச்சுன்னா அது உன்னை விடாது. சரி, மீன் கடிச்சாவது நீ செத்துருவேன்னு நினைப்பா, ஆனா நீ சாக முடியாது. நீ திருந்துற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சொல்லி பார்க்கலாம். திருந்துற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். ஏன்? உங்களை நேசிக்கிறார். உங்களை விட்டுட்டாருன்னா அவுட்டு, உங்க கதை முடிஞ்சது. உங்களை கை விட்டுட்டாருன்னா முடிஞ்சு உங்க கதை. ஆனா உங்களை நேசிக்கிறதுனாலதான் உங்களை சாக விடுகிறது இல்ல, உங்களை அப்படியும் விடுகிறது இல்ல. நீங்க மனம் மாறுற வரைக்கும், திருந்துற வரைக்கும் உங்களை ஆண்டவர் உங்க பின்னாலேயே வந்து. நீ கப்பல்ல திருந்துவன்னு பாக்குறாரு இல்ல, நீ சபையில திருந்துவ சபையை கொண்டு வந்தாரு. நீ சபையில திருந்தா வெளியே கொண்டு போய் நீ சபைக்கு வர முடியாம மீன் வயிற்றுல மாட்டி பிரச்சனை வந்து அங்க இருந்து அதுக்கப்புறம் பாருங்க இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
எங்க ஜெபம் பண்றாரு? இப்போ மீன் வயிற்றுல ஜெபம் பண்றாராம். எப்போ உனக்கு சபையில ஃபேன் போட்டு இங்க ஒரு ஃபேன், அங்க ஒரு ஃபேன், 4 ஃபேன் 5 ஃபேன் ஓடிட்டு இருக்கு. 5 ஃபேனை போட்டு ஒரு ஜெபம் பண்ண சொன்னா இவர் ஜெபம் பண்ணாம இவர் என்ன பண்ணாரு? வராம வெளியே இருந்தனால அவங்க மீன் வயிற்றுல போயிட்டு அவங்க என்ன செய்யறாரு? மீன் வயிற்றுல போய் என்ன செய்யறாரு? எத்தனை நாள் ஜெபம்? 3 நாள் ஜெபம். 1 மணி நேரம் ஜெபத்துக்கு உனக்கு வர முடியல, 1 மணி நேரம் ஜெபத்துக்கு இருக்க முடியல, நான் வரமாட்டேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நீ இப்ப எத்தனை மணி நேரம்? 3 நாளா ஜெபம் பண்ண விட்டாரு. இதான் ஆண்டவருடையது. நம்ம திருத்திட்டாலும் விட்டுவாரு. திருந்தலனா சிக்ஷை கொடுத்துட்டே இருப்பா, கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பா. எந்த நேரத்துல பிரச்சனை வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல ஒரு கஷ்டம் வரும் தெரியாது. அவன் பாருங்க மீன் வயிற்று வளர்ந்து இப்ப ஜெபிக்கிறாரு. நீ அந்த ஜெபத்தை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா, அந்த ஜெபத்தை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாமே, சபையில கர்த்தர்கிட்ட பண்ணிருக்கலாமே. நினைவுக்கு போய் ஜெபம் பண்ண சொன்னாரு, நினைவுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரு, நினைவுக்கு போய் ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னாரு. நீ அங்க செய்யறதா நீ மீன் வயிற்றுக்குள்ள வருவியா? நீ சமுத்திரத்துல வருவியா? கீழ்படியாம இருந்தாங்க, அடங்காம போனதுனால தான் உனக்கு கஷ்டம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அடங்கி போயிட்டா பிரச்சனையே வராது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது அங்க என்ன வருது? வெளியே நம்ம போயிடும், போ என்ன நடக்குது பார்க்கலாம். ஆனா அங்க ஒரு பெரிய மீன் வருகிறது. அங்க மீன் கொண்டு வந்து என்ன செய்கிறது? அதனாலதான் சரி மீன் வயிற்றுல போய் அப்படியாவது சாப்பிடலான்னு பார்த்தா இப்ப யாருக்கு பிரச்சனை? யோனாக்கா மீனுக்கா? மீனுக்கே பிரச்சனை வந்துச்சு. பாத்தியா, யோனாவால மீனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் போயிட்டு சும்மா இருக்க மாட்டான், உள்ள போய் கடுபுடி பண்ணிட்டு இருக்கான், வயிற்றுக்குள்ள அடங்க மாட்டான். மீன் வயிற்றுக்குள்ள போனா மீனுக்கு பிரச்சனை, சமுத்திரத்துல தூக்கப்பட்ட சமுத்திரம் கொந்தளிக்குது, கப்பல்ல போனா கப்பல் ஆடுது. எவ்வளவு பிரச்சனை பாருங்க யோனாவுல. கப்பல்ல ஏறினா கப்பல் ஆடுது, கொந்தளிப்பு வருது. தண்ணில தூக்கப்பட்டா என்ன சமுத்திரத்துல என்ன வருது? கொந்தளிப்பு வருது. சரி மீன் வயிற்றுக்குள்ள அனுப்பிவிட்டா மீனுக்கு பிரச்சனையா இருக்கு. மீனே முடியாம யோனாவை வச்சு சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லி கரையில வந்து அது வந்து என்ன செய்ய கக்கின்னு தான் பாக்குறோம். அங்கதான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. மீனுக்கு சமாளிக்க முடியல அவனை வச்சு. சிலர் கேட்பாங்க, ஐயா இந்த விசுவாசியை எப்படியா சமாளிக்கிறீங்க? ஆண்டவர் தான் சமாளிக்கிறார். ஏன்னா அடங்கிறதே கிடையாது, ஒரு சொல்றதை கேட்கறது கிடையாது. மற்றவங்களுக்கே தெரியுது, சொல்றது கேட்கறது இல்ல, அடங்கிறது இல்ல, கீழ்படிறது இல்ல, கூட கூட பேசுறது, எதிர்த்து பேசுறது. அப்ப இது அர்த்தம் என்ன? மற்றவங்களுக்கே தெரியுது. எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி சமாளிக்கிற? அதுதான் சொல்றான். கப்பல்ல போன கப்பல்ல பிரச்சனை, கப்பல்ல அடிக்க அங்க பிரச்சனை, அவனை தூக்கி தண்ணியில போட்டா தண்ணியில பிரச்சனை, சரி அவனை தூக்கி மீன் வயிற்றுல போட்டா மீனுக்கு பிரச்சனை. எதுவுமே சமாளிக்கிறது இல்லை. கடைசியில மீண்டும் எங்க வர? கரையில வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்க போகிறோமோ அங்க சமாதானம் உண்டாக முடியுமா? நம்ம எங்க போகிறோமோ அங்க சமாதானம் உண்டாகணும். நம்ம எங்க போகிறோமோ அங்க ஆசீர்வாதம் உண்டாகணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். எங்கே போனாலும் நம்மளால எந்த ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. என்னால ஒரு கஷ்டம் வரக்கூடாது, என்னால ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு என்னால யாருக்கும் எந்த வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கிறிஸ்துவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இயேசு போகிறவர்கள் சமாதானம். இயேசு சீசர்களை அனுப்பினார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, ஏற்றுக்கொண்டால் என்ன சொல்லுங்க? சமாதானம் சொல்லுங்க. அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனா சமாதானமா இருக்கணும். நல்லா இருக்கிற குடும்பத்தை போய் கழிச்சு விட கூடாது. எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு குடும்பத்தை கழிக்க கூடாது, ஒரு வீட்டை கழிச்சிட கூடாது. ஆனால் சொன்னால் நீங்கள் சமாதானம் என்று சொன்னார். நம்ம எங்க போனாலும் சமாதானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மீனுக்கு பிரச்சனை வந்துச்சு யோனாவால. ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. தண்ணியில தூக்கிப்பட்ட தண்ணி கொந்தளிக்கிறது, கடலான ஏற்றுக்கொள்ள இருக்கு, கடலுமே பிரச்சனையாச்சு. ஏன் என்று சொன்னால் அவன் தேவன் சித்தம் செய்வது. கப்பல்ல போட்டா நல்லா இருக்கிற கப்பல் அவனால பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் கப்பல்ல போட்ட என்னாச்சு? கப்பலுக்கே பிரச்சனை. அப்ப அவன் கேட்கிறாங்க, நீ யாரு நீ? அவன் சொல்றான், நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தை சொல்றேன்.
கர்த்தர் சொன்னதை நான் செய்யல. ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாம இருந்தாலே நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்போ ஆராதனை நேரத்துல ஆராதனைக்கு வராம எங்கேயாவது போனோம்னால் என்ன நடக்கும்? பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது. சிலர் சொல்றாங்க, ஐயா ஒரே பிரச்சனை, தாக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கின்றாங்க. என்ன விஷயம்? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சமாதானமாக முடியும். அல்லேலூயா. நீ கர்த்தரை விட்டு தேவ சமூகத்தை விட்டு நீ விலகி போனால் நீ நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு வாரம் சபைக்கு வராம நீங்க தூங்கி பாருங்களேன், நிம்மதியாவே இருக்காது. ஒருவேளை வேலைக்கு போயிட்டு அது தப்பு இல்ல, உடம்பு முடியல அது தப்பு இல்ல, திரும்பி நம்ம வரலன்னா நம்ம சமாதானம் இருக்காது. அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் சபைக்கு வராம இருந்தாலே எனக்கு சமாதானமா இருக்குன்னு சொல்லுங்க. நானே வராம 2 வாரம் வீட்டுல இருந்துக்கிறேன். யாராவது நீங்க நான் 2 வாரம் வீட்டுல இருந்துக்கிறேன் இல்லங்க, முடியாது. சபைக்கு வராம நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கவே முடியாது. அவன் தூங்குவதற்காக போனான் கப்பல், ஆனா உன்னால தூங்க முடியல. அப்போட அர்த்தம் அவனால சமாதானமா இருக்க முடியல. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்க போனாலும் சமாதானமா இருக்க முடியல. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல அவருடைய சமூகத்தை விட்டு, சன்னிதானத்தை விட்டு விலகினார்கள். சமாதானத்தை இழந்துட்டாங்க. பசியும் பட்டினியுமாயிட்டாங்க. வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, வேறு சித்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ட்ரெஸ் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா தேவ சமூகத்தை விட்டு நம்ம போனாலே பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஒண்ணு செய்ய நமக்கு தானாவே பிரச்சனைகள் வந்து. ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தில் கடைசி காலத்தில் இருப்பதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா ஜெபத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அருமையானவர்களே, யோனாவை போல நாம் இருக்க வேண்டாம். யோனாவை போல கர்த்தர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாமல் போக வேண்டாம். தேவன் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக நாம் சொல்லும்போது, தேவ சமூகத்துக்காக நாம் சொல்லும்போது, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போக மாட்டேன். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே யோனா தீர்க்கதரிசியை போல அல்ல, யோனாவை போல அல்ல. ஆண்டவர் நினைவிட்டு போக சொல்லுகிறார். அவன் தர்சீசுக்கு போனான். போரிடங்களில் பிரச்சனைகள் வந்து விட்டது. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை செய்வோமாக, தேவ சித்தத்தை செய்வோமாக. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதே யோனா மனம் திரும்பி நினைவிலே அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது 1,20,000 பேர் மனம் திரும்பினார்கள். நம்ம மூலமாக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்ம மூலமாக ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நம்ம மூலமாக தேவன் சபைக்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டும். உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. கண்களை மூடுவோமாக. கர்த்தர் உங்களை